ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்னோடய குக்கிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். நானே வந்து 2x ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி என்னோடய டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பீகான் ஜாடியிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ நம்ம வந்து உப்பை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே வந்து நீர்த்து போயிடும், தண்ணி விட்டு ஒரு மாதிரி உப்பு ஆயிரும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு பீங்கான் பாத்திரத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதோட அடியில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தடவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் உப்பை கொட்டும்போது உப்பு சீக்கிரமாக உங்களுக்கு நீர்த்து போகாது, தண்ணி விடாது, அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு உப்பு வரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் லைட்டாக அடியில் இருக்க மாதிரியே நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பை கொட்டி அதை நீங்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் இருக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அடியில் வந்துட்டு ஒன்று கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணி அதுக்கப்புறமேல நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா ஆகாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொட்டாங்கச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதோட சின்ன பீசஸ் எடுத்து நீங்கள் உப்புக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உப்பு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வீணாகாமல் இருக்கும். இந்த டிப்ஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டிப் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றுறதுக்கு, கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு இதை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நிறையா நாள் இதை யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இது. ஈரமாகி நம்ம பற்ற வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும், சீக்கிரமாக பற்றாது. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா தீப்பெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டு அரிசி அதில் சும்மா ஒரு 2 போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தீப்பெட்டியை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா குலுக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை வாங்கினப்போ எப்படி அந்த பற்ற வைக்கிற நல்ல ஒரு ஷார்ப்பாக இருந்துச்சோ உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, இதில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம தக்காளி வந்து சமைக்கும்போது வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுறப்ப அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த விதை மாதிரி பகுதி, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மேல் பகுதியை ரிமூவ் பண்ணாமல் நம்ம நிறைய பேர் வந்து சமைப்பாங்க. அது வந்து ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். மேலே இருக்க அந்த விதை மாதிரி இருக்கிற பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப் நம்பர் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே எல்லா காயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் நம்ம வீட்டில் எந்த காயுமே இல்லாமல் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்போம். அந்த மாதிரி இனி நீங்கள் குழம்ப தேவையில்லை. உங்களுக்கு வந்து தக்காளி மட்டும் வச்சு ஒரு சூப் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு 5 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை குக்கரில் போட்டு தண்ணியை நம்ம ஆட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காவையும் சோம்பையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்துட்டு வேக வச்ச தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பாகத்தையும் நீங்கள் கையிலே எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் பச்சை மிளகா நான் ஒரு 3 எடுத்து அதை கட் பண்ணி போட்டுருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் மசிச்சு வச்ச தக்காளியை ஆட் பண்ணிடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காவையும் நம்ம சோம்பையும் அரைச்சி வச்சதை பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை தண்ணியை கழுவி ஊற்றினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டுருங்க. தேவையான உப்பு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி சூப் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். காய் இல்லாத சமயத்தில் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கிச்சன் டிப்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம டிப் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம்.
இது ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ். நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் போடுவோம் பார்த்தீங்களா? மாங்காய் ஃபஸ்ட்டு பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதில உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம், நம்ம போய் வெயில்ல வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு வந்து ஊற வைப்போம் பார்த்தீங்களா மாங்காவ. அந்த மாரி நான் வந்து இந்த தடவ பானையில தான் ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா, என் சேனல்லேயே மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாம 1 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு போட்ட வீடியோ இருக்குது. செக் பண்ணி பாருங்க. அந்த மாரி நம்ம உப்பை ஆட் பண்ணிவிட்டு காய வைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி காய வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம மார்னிங் நம்ம காய வச்சுட்டு, ஒரு ஈவினிங் போல் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம், அதை ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு மூடி போடாமல், ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதை மேலே போட்டுட்டு ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரியே நீங்கள் ஒரு 3-4 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் காய்ச்சி நீங்கள் இதில் ஊற்றும்போது மாங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் மண்பானையில் போடும்போது அதனோட டேஸ்ட் வந்து நார்மலாக போடுறத விட ஒரு 2 மடங்கு ரொம்ப டேஸ்ட்டாக கூடுதல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து அது ஒரு 23,000 வியூஸ் போயிருந்தது. உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் மேலே லிங்க் தரேன், ஐ கார்டில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என் வீடியோஸ் ஒரு லைக் போடுங்க. ஓகே, டிப் நம்பர் 6 பார்க்கலாமா? நம்ம ரசத்துக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரசம் வைக்கிறப்ப நம்ம வந்து அரைச்சி போடுறதுக்கு அதில் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, வரமிளகா, ஒரு சில பேர் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் உங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சமாக அதில் மல்லி ஆட் பண்ணுங்கள். மிளகு, சீரகம், மல்லி இதுக்கு நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, நான் வரமிளகா சேர்க்க போகிறது இல்லை, பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் மல்லி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரசம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2வது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் பண்ணுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டு நீங்கள் ரசம் வைக்கிறப்ப அதனுடைய டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக மிக்சியில் அரைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டு செய்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மல்லி ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்களுக்காக நான் மேலே ஐ கார்டில் லிங்க் தரேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்குள்ளே போய் மல்லி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அந்த மல்லி ரசம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ரசம் வைக்கிறப்பையும் கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணியே நீங்கள் எப்பயுமே ரசம் வைக்கும்போது அந்த ரசம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். திரும்ப திரும்ப வந்து இந்த ரசத்தை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் நம்ம போகலாம். டிப் நம்பர் 7 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியாத பிகினர்ஸ்க்காக இந்த டிப்ஸ். நம்ம எப்போயுமே உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கூடையிலையோ ஒரு பாத்திரத்துலையோ ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறப்ப கொஞ்ச நாளையே வந்து மொத்தமாக வந்து கிழங்குல வேர் விட்டுரும். அந்த மாதிரி வேர் விடாமல் இருக்கணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கிழங்கோட பூண்டை மிக்ஸ் பண்ணி வைங்க. அது முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பூண்டோட அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த காம்பு, அந்த மாதிரி பூண்டோட தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கிழங்கோட வச்சாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த விதை விடாது. நம்பர் 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். பூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் டேரெக்டாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ ஒரு பாத்திரத்துலையோ நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து இனிமேல் பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஃப்ரெஷ்ஷாக கட்டி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்து மேலே தூவி விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டதுக்கப்புறம் நீங்கள் பிளாஸ்டிக் கவரை கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பூ வந்து சீக்கிரம் வாடாது. நீங்கள் கட்டும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே அளவு இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம். டிப் நம்பர் 9 பானையோட டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து புதுசாக பானை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுசாக வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்போ ஃபஸ்ட்டு தடவைன்னு இல்லை, இடையில உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ 1 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி தண்ணியை வச்சு சுடு தண்ணி மாதிரி வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பானையில் வந்து சீக்கிரமாக அந்த கிராக்லாம் விழுகாமல் ரொம்ப நாளைக்கு பானை வரும்.
இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாடு வடிக்கிற கஞ்சி தண்ணியை கூட நீங்கள் அப்பப்போ பானையில் ஊற்றி வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பானை வந்து ரொம்ப நாளைக்கு வரும், கிராக் விழுகாமல் இருக்கும். நான் போட்டிருந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸ், கிச்சன் டிப்ஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.